இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 3வது டுவெண்டி மேட்ச்ல இந்தியா அபாரமாக வெற்றி பெறல. ஆனா வெற்றி பெற்றிருக்கு. அதை நினைக்கும் போது சிரிப்பு வருது. அப்படித்தாங்க மேட்ச் இருந்தது. ஆனா இதுல இயல்பானது ஒன்று, இந்தியா வேர்ல்டு கப் எடுத்ததிலிருந்து சில மேட்சுகளை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான சில விளக்கங்கள் நமக்கு இங்கே கிடைக்கிறது. அந்த அளவுக்கு தான் இந்த மேட்ச் போயிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோ போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் சூரியகுமார் யாதவை சொன்னா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்திய டீம்ல செயல்படுறானே தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னா ரோஹித் சர்மா கூட அவர் விளையாடி பல சிச்சுவேஷன்கள்ல சில விஷயங்களை முடிவெடுக்கும் போது சரியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக நேற்றைக்குள்ள மேட்ச்ல அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்திய கிரிக்கெட் இருக்கு. நேற்றைக்கு உண்மையிலேயே நினைச்சு பார்த்திருப்போம், என்னப்பா ஸ்ரீலங்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் சிரிச்சுட்டு இருப்பாங்க, தரையில கை வச்சுட்டு இருப்பாங்க. என்னப்பா இப்படி வெற்றி பெற வேண்டிய மேட்சே தோல்வி ஆக்கிட்டீங்களே என்று ஸ்ரீலங்கா ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுவா. இதுதாங்க நேற்றைக்கு நடந்திருக்கும். அப்படித்தாங்க மேட்ச் பார்க்க இருந்தது. எப்படி 137 ரன்களை ஸ்ரீலங்கால சேஸ் பண்ண முடியாம தவிச்சது. அதுவும் நல்ல ஒரு இதுல வந்த ஸ்ரீலங்கா 2 விக்கெட் இழந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த ஸ்ரீலங்கா கடைசியில 24 பாலுக்கு 23 ரன் தானங்க அடிக்கணும். இதுக்கா நீங்க இந்த பாடுபட்டீங்கன்னு என்று சொல்ல போனா பேட் விக்கெட்டே விழுந்துட்டு இருந்துச்சு. சரி, ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்தினா விக்கெட் கிடைக்கிறேன்னு சூரியகுமார் யாதவ் கணக்கு பண்ணிட்டாரு. அதனால எப்படி ஃபாஸ்ட் பவுலரை போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அவரும் அதிக ரன்னை கொடுத்துட்டு ஒய்டுகளா போட்டு இந்திய டீம் மேட்ச் தோக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அவருடைய ஓவரை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஸ்பின்னை போட வச்சு 2 விக்கெட்டை எடுத்துச்சு. கடைசி ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 6 ரன் தாங்க அடிக்கணும். அந்த மேட்ச் தாங்க திசையே திருப்பிச்சு. 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவோட 3 விக்கெட் உண்டு கைவர். இப்படி இருக்கும்போது எப்படிங்க இதை அடிக்க முடியாம விட்டாங்கன்னு தான் எனக்கே வருத்தமா இருக்கிறது. ஸ்ரீலங்கா வெற்றி பெறாம போனது. ஏன்னா அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நிச்சயமாக ஜெயசூர்யா கண்டிப்பா மனசு உடைஞ்சிருப்பார். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு மேட்சை நீங்க ஜெயிக்கலன்னா எந்த மேட்சடா நீங்க ஜெயிக்க போற அப்படின்னு கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது ஸ்ரீலங்காவில். அந்த அளவுக்கு நேற்று உள்ள மேட்ச் இருந்துச்சு. 6 பால் 6 ரன். சரி, சிராஜ் தான் பவுலிங் போடணும். ஆனா சிராஜுக்கு பவுலிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திட்டு பெனால்டி ஃபைனே வாங்கிட்டு அதுக்கு பிறகு சூரியகுமார் ஒரு முடிவு பண்ணி நான் போடுறேன்னு சொல்லி போனாரு. இது தப்பா போயிருந்தா சூரியகுமார் யாதவே கண்டிப்பா கழுவி ஊத்திருக்க பார்த்தோம் சோசியல்ல. ஆனா அவர் எடுத்த முடிவு கரெக்டானி அந்த மேட்சுக்கு பிறகுதான் நமக்கு புரிஞ்சு. ஆனா அவர் அதுல போய் 2 விக்கெட்டை தொடர்ந்து எடுத்தாரு. 5 ரன்னும் கொடுத்தாரு அந்த ஓவர்ல. கடைசியில மேட்ச் சமம் பண்ணிடுச்சு. இனி சூப்பர் ஓவருக்கு இந்த மேட்ச் போயிடுச்சு. சூப்பர் ஓவரா, அடடா இந்த மேட்சுக்கே சூப்பர் ஓவரா அப்படின்னு இந்தியாக்கள் கொஞ்சம் குசிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ரீலங்காவும் சரி தோல்வி இல்லப்பா, சூப்பர் ஓவர்ல நம்ம எப்படியாவது வின் பண்ணலான்னு சொல்லி ஸ்ரீலங்காவும் ஆசைப்பட்டாங்க. சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சது. அப்படி என்னப்பா 3 விக்கெட்ல நீங்க இறங்கணும் ஒரு ஓவர். இதுல நீங்க 2 ரன்னே அடிச்சு 2 விக்கெட்டையும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் பிடிச்சது. ஒரே பால், ஒற்றை பால், ஒரு பிளேஸ் பண்ணுச்சு, 4, விஷயம் முடிஞ்சிருச்சு. மேட்ச் கம்ப்ளீட், இந்தியா வின். இப்பேற்பட்ட மேட்ச் எங்கெங்க நடக்கும்? எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இப்படி ஒரு மேட்ச் நடக்குமான்னு? அந்த அளவுக்கு மேட்ச் பாக்குறதுக்கு என்னடா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கவா போகுது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு போல நினைச்சேன். கிளாஸ். சூரியகுமார் யாதவுக்கு தான் இந்த மேட்சுடைய மொத்தமும் கிளாஸ். ஏன்னா அவருடைய ஐடியா சிந்தனை அத்தனையும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் இந்தியா அந்த மேட்சை வின் பண்ண வேண்டிய ஒரு காரணமான சூழ்நிலை வந்தது. இந்தியா 2020 மேட்ச்ல 3 மேட்சை வின் பண்ணி 1 லாக் அவுட் பண்ணிட்டது ஸ்ரீலங்காவை. ஸ்ரீலங்கா நிச்சயமாக பெரிய ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டிருப்பாங்க. பெரிய ஒரு ஆதாயத்தை அவங்க கொண்டு வர மாதிரி சூழ்நிலை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜெயசூர்யா நல்ல ஒரு முடிவை எடுப்பாரு. அவர் தான் இப்போது ஃபர்ஸ்டாக கோச்சாக வந்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்கடா
கடைசி மேட்சாவது நீங்க ஜெயிச்சுவான்னு நினைச்சானா அதையும் முடியாம ஆக்கிட்டாங்க. அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை ஜெயசூர்யாவும் தள்ளப்பட்டிருப்பாரு. நிச்சயமாக எல்லோரும் ஒரு பயங்கரமான ஒரு பாடத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா நிச்சயம் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தான் நேற்றைக்கு தோத்திருக்கிறது. இந்தியா தோக்க வேண்டிய மேட்சை தான் நேற்றைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அது ஜெயிச்சது சூரியகுமார் மட்டும்தான். ஏன்னா அவருடைய சிந்தனை, அவருடைய பயன்முறை இது எங்கிருந்து தான் படிச்சாருன்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயம் ரோஹித் சர்மா டேதி சில ஒரு மைண்ட் வாய்ஸ் அவருக்கு இருந்திருக்குமான்னு தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா கூட அதிகமா விளையாடி அவருடைய சூழ்நிலைகளை பயங்கரமா ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மேட்ச்ல இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணி கப்பை ஜெயிச்சிட்டது. அடுத்தது இனி ஒன்றை மேட்ச் தொடங்க போகிறது 2ஆம் தேதி. அதுவரை நம்ம காத்திருப்போம். இந்த மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ல போடுங்க. இனி அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்